ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9 இயர்ஸாக இருக்கிற ஆப் தான் சொல்கிறேன். பிங் ஆப், பிஐஎன்ஜி பிங் ஆப்பு. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் வீடியோ காமிச்சிடுறேன். ஆப்பில் வந்து ரிவார்டுன்னு இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் வீடியோ ஒரு 4 மினிட் வீடியோ தான் பார்த்துடுங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் வீடியோ பார்ப்பீங்க. அப்புறம் போனஸ் வீடியோவும் பார்ப்பீங்க. போனஸ் வீடியோ லாஸ்ட்ல இருக்கும். ஸோ 1377 பிடிஎஸ்னுக்கு, அதாவது பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து 1 மந்த்ல ரன் பண்ணேன், அதாவது 31 டேஸோ என்னவோ ரன் பண்ணேன். ஸோ இது எப்படி ரன் பண்ணேன்னு கூட உங்களுக்கு ஷோ பண்றேன். கிஃப்ட் கார்டு வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டாக தான் இருக்கு. 9 இயர்ஸாக வந்து இருக்கு இந்த ஆப்பு. நீங்க ஓல்டு வீடியோஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ரிவார்டுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 9 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ரிவார்டு யூஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. 9 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இந்த ஆப் இருக்கு. ஸோ வெப்சைட் இருந்தது, ஆப்பும் இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன எப்படி ஒர்க்குன்னா, ஸோ ஒர்க் காமிச்சிடுறேன். டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ரிவார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சர்ச் ஆப்ஷன் இல்லையா, சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிங் இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 9 பாயிண்ட் வரையும் ஆட் ஆகும். ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் இருந்து பேக் வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக 3 பாயிண்ட் காமிக்குதா, 3 கோல்டு காயின் மாதிரி கீழே. ஸோ அதை கிளிக் பண்ண இப்படி உள்ள இருந்து இந்த பேஜ்ல இருந்து பேக் வந்துட்டேன். மறுபடியும் இங்க 3 காயின் காமிக்குது பாருங்க, காயின்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி இருந்து வெளியே வந்துடுறேன். ஸோ 9 இயர்ஸா இருக்கு, பட் எனக்கே தெரியாது பாருங்க. ஸோ நீங்க ஓல்டு வீடியோஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ரிவார்டு பிளிங்னு டைப் பண்ணுங்க, யூஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்ஏ அப்படின்னு டைப் பண்ணா உங்களுக்கு யூடியூப்ல ஷோ ஆகும். ஓல்டு வீடியோஸ் எல்லாம் கீழே போய் பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும், ஒரு டைம் மட்டும் சர்ச் பண்ணிட்டு பிளிங் இமேஜஸ் பிங் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி உள்ள இருந்து பேக் வந்துருங்க. ஸோ அப்புறம் தான் கீழே 3 காயின்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண வரும். அதே மாதிரி இந்த இடத்துல கம்ப்ளீட் திஸ் பர்சன் இருக்கா, 5 காயின் காமிக்குது, அது கிளிக் பண்ணுங்க. அந்த பேஜ்ல ஒரு 1 செகண்டாவது இருந்துட்டு பேக் வந்துருங்க. 5 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எனக்கு 30 பாயிண்ட், இப்போ 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் 50 பாயிண்ட்லாம் வருது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 டேஸ் 10 டேஸ் வந்து 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் வரும், கம்மியா வரும். 15 பாயிண்ட் தான் வரும் கம்மியா. ஸோ அப்படின்னு நீங்க கம்மியா இருக்குதுன்னு நினைச்சிடாருங்க. பாருங்க 1412 பாயிண்ட் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி 1300 சம் பாயிண்ட் தானே இருந்தது, 1400 பாயிண்ட் வந்துட்டேன். ஸோ இந்த ஆப்ல நீங்க ஸ்லோவா வச்சு கூட வீடியோ கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ல நீங்க நல்லா எர்ன் பண்ணலாம், மல்டி அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஜிமெயில வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் வேற ப்ரௌசர்ல. ஸோ அது மாதிரி. ஸோ இங்கே பாருங்க 22,000 காயின்ஸ் இருந்தால் 1500 எடுக்கலாம். அதே நீங்கள் 2000 ருபீஸாகவே எடுங்க, ஏன்னா சிம்பிளாக இருக்கும். சார் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா கோ டு ரிவார்ட் டேஷ்போர்டு இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இந்த இடத்துல டெய்லி ஸ்டிக்ஸ் இருக்கும். அப்படி கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் 15 பாயிண்ட் 5 பாயிண்ட் எல்லாம் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒர்க் ஆகும். அது நீங்கள் ஜஸ்ட் இந்த 15 எல்லாம் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்க. ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா 5 பாயிண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். டெய்லி ஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்க. டெய்லி என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த பாருங்க இந்த இடத்துல செக் இன் பிங் ஆப்னுக்கு நீங்க 7 டேஸ் சும்மா ஏதாவது ஒன்று அதான் சர்ச் மட்டும் பண்ணுங்க. சர்ச் மட்டும் பண்ணிட்டு பேக் வந்துருக்கு. 7 டேஸ்ல உங்களுக்கு அதுவும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்க 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் 7 டேஸ்க்கு அப்புறம். ஸோ ஏன்னா சும்மா சர்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க 7 டேஸ் இதுக்குன்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குன்னு 100 பாயிண்ட் வரையும் காமிக்குது. 7th டே வந்து 100 பாயிண்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ அது கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சொல்லிட்டேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு 7லேருந்து ஒரு 8 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு 1500 கிஃப்ட் கார்டு எடுக்கலாம். இல்லை 1 இயர் வெயிட் பண்ணிங்கன்னா 2000 ருபீஸ் கிஃப்ட் கார்டாகவே எடுக்கலாம். ஜஸ்ட் நான் 4 மினிட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறதே இந்த ஆப்பில். 3 மினிட் தான். நான் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணி பேக் வந்துடும், அவ்வளோதான் ஒரு ஒர்க்கே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அந்த மேலே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கும். இமெயில் டைப் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். ஸோ இமெயிலை கிளிக் பண்ணி இமெயில் கொடுத்துருங்க, ஓடிபி வரும். பொறுமையாக இமெயிலில் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்து ஓடிபி சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் இருந்தால், இன்னொரு இமெயில் இருந்தால் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 2 யூஸ் பண்ணுங்க. நீங்கள் 1500 1500ன்னு 3000 கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்கும். சின்ன
கொஸ்டின்ஸ் தான் கேட்கும். ஏன்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அப்படி தான் கேட்கும். ஸோ லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து கிளிக் பண்ணுங்கள். நேம் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அது மாதிரி இது மாதிரி காமிக்கும் ப்ரெஸ் ஆன் ஹோல்டுனுக்கும். உங்கள் ஃபிங்கர் வந்து ஸ்க்ரீனில் வந்து வைங்க. நான் இங்கே அந்த ஸ்கேன் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்குதா, ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், தொட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிக்கு வந்துடும். அந்த டிக்கு வர வரைக்கும் தொட்டுகிட்டே இருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ டிக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மறுபடியும் வருது, பொறுமையாக கொடுங்க. ஒரு 3-4 மினிட் தாங்க ஒர்க்கே நம்மளுக்கு, அவ்வளோதாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ட்ரை அகைன், ஒர்க் ஆகிடுச்சு, கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு என்னது. ஸோ இப்போ வந்து இங்கே கோ டு டேஷ்போர்டுனுக்கு அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை மேலே அந்த ரவுண்டாக ஒரு சிம்பிள் காமிக்கும், மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணலாம். எதனா கிளிக் பண்ணலாம். இதில் இல்லைன்னா கோ டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு 0 இருக்கா. இது வந்து ஃபஸ்ட் எடுத்த வீடியோ, அதாவது போன மாதம் 21 எடுத்த வீடியோ. இப்போ 21 இல்லை 22 போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே கீழே இருக்கு பாருங்க, இங்கே லெவல் அப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா. ஸோ நீங்கள் 500 பாயிண்ட் மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் காமிக்கிறதுங்க. இங்கே 15 பாயிண்ட் இருக்க லாக்கில் இருக்குது. இதனால் ஃபஸ்ட் டே வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த 15 பாயிண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. 5 பாயிண்ட்டாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வரலாம். அதே மாதிரி 50 பாயிண்ட் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்னு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்ன்னு காமிக்குதா, மறுபடியும் நெக்ஸ்ட்ன்னு காமிக்குது. ஃபுட்டு, டெலிவரி, ஏதாவது கேமிங், நீங்கள் என்ன ஒர்க் இது பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு 50 பாயிண்ட் ஆட் ஆகிடும் ஃபஸ்ட் டே. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் அந்த 5 பாயிண்ட் இருக்கா, அதுவும் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆப்னு இருக்குது, அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 5 பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டே மட்டும்தான் இவ்வளோ பாயிண்ட் எல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் வாங்க. ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பிங்குன்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ பேக் வந்தால் போதும், நான் பேஜ் மாற்றி வந்துட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே வீடியோ ரெக்கார்டு பண்ணது இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி 5 பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ லாங் ஆப் தாங்க, 9 இயர்ஸாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் மைக்ரோசாஃப்ட் பிங் யூஎஸ்ஏன்னு டைப் பண்ணுங்கள். அதில் வீடியோஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், யூஎஸ்ஏலேருந்து எல்லாரும். ஸோ அவங்கெல்லாம் கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டே இருக்காங்க கேப் விடாமல், ஏன்னா நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆப் இருக்குது, ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஹோம் பேஜ்லேயே காமிச்சிது எனக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். 115 பாயிண்ட் வரையும் ஃபஸ்ட் டே வந்திருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து இது பண்ணுங்கள். இந்த ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இங்கே என்ன பாக்ஸ் எல்லாம் காமிக்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 மினிட் 5 மினிட் கூட ஆகலாம் அந்த இமேஜஸ் பாக்ஸ் காமிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டே ஆனதுனால எனக்கு காமிக்காது, சரியாக வந்து லோட் ஆகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரெடீம் ஆப்ஷனில் அமேசான் வந்து கிஃப்ட் கார்டு காமிக்கும். ஸோ மறுபடியும் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சர்ச் ஆப்ஷனில் அந்த இருங்க ஷார்ட்னு கிளிக் பண்ணல, ஷார்ட் பைன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அமேசான் காமிக்கலன்னு நினைக்காதீங்க, எனக்கு காமிக்கும். கொஞ்சம் நேரம் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஷோ அந்த ஆப்ஷனில் ஆல்ன்னு கிளிக் பண்ணி காமிச்சிங்கன்னா இங்கே அமேசான் பாக்ஸ் காமிச்சிது. ஸோ அது கிளிக் பண்ணேன். கிஃப்ட் கார்டு 1500 கிஃப்ட் கார்டு காமிக்குது, 22,000 காயின். அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 6 மந்த்லேயே கூட எடுத்துடலாம். ஸோ அது வந்து ஈஸி தான், சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 15 காயின் அப்படி தான் 1 டேக்கு வரலாம். ஸோ எனக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்தது நினைக்கிறேன், 15 or 13. ஸோ அப்புறம் அதிகமாக வரும். செட் ஆஸ் கோல்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டேன், செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதிகமாக வர்றப்போ கூட வித்ட்ரால் பண்ணலாம். நிறைய பேர் வித்ட்ரால் பண்ணி கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போய் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த இப்போ வந்து பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன். 1400 பாயிண்ட்ஸ் வரையும் எடுத்திருக்கேன் 1 மந்தில். ஸோ இன்னும் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 700 மேலே, சரி 1500 மேலாம் எடுத்தேன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். 75 பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 டேக்கு வரும். எனக்கு 100 பாயிண்ட்டும் 1 டேக்கு வரும், 200 பாயிண்ட்ஸும் 1 டேக்கு வரும். அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2000 5000 வரையும் பாயிண்ட்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனால் 1 டேக்கு 200 பாயிண்ட் எல்லாம் கூட வந்துட்டே இருக்கும் கேப் விடாமல். ஃபஸ்ட் டே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், இருங்க வெயிட் செகண்ட். ஸோ இது ஃபஸ்ட் டே இந்த 21 நாள், சரி போன மாதம் 21 ரிஜிஸ்டர் வீடியோ தான் இது, சரி ஒர்க் வீடியோ தான் இது. இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 120 பாயிண்ட் இருக்கா, வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். வீடியோ லாங்காக தான் போகும்.
ஸோ ஃபஸ்ட் டே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி தான் இருக்கும். ஆப்பில் டெய்லி ஆனால் 4 மினிட் 3 மினிட் தான் ஒர்க்கே. ஸோ அவ்வளோதான். 3 மினிட் ஒர்க் பண்ணிட்டீங்களா ஆப்பை வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது இருக்கா, அந்த கிளிக் பண்ணுறேன். இந்த டிஃபால்ட் சர்ச் இதுன்னு இருக்கா, இங்கே பாருங்க. சில்வர் 500 பாயிண்ட்ஸ், கோல்டு 700 பாயிண்ட்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம 500 பாயிண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல நம்ம 14 டேஸ் சர்ச் பண்ணால் அதுக்கும் நம்மளுக்கு போனஸ் வரும். அந்த இடத்துல கிளிம்மன் கொடுத்துடணும். 14 டேஸ் சர்ச் பண்ணதுக்காக கிளிம்மன் போனஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னு மேலே ஆட் ஆகும். இந்த பாருங்க, எனக்கு ஒரு 15 நாள் நான் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். 14 டேஸு கிளிம் போனஸ் 90 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. கிளிம்மன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து எனக்கு கிளிம் ஆகிடும். இப்போ நான் 500 பாயிண்ட் மேலே எடுத்திருக்கேன் இல்லையா, இருங்க ஒரு செகண்ட் கிளிம் பண்ணிடுறேன். ஸோ 500 பாயிண்ட் மேலே எடுத்தேன். ஸோ எனக்கு நாளையிலேருந்து அதிகம் பாயிண்ட் வரும். இன்னும் ஒரு டாஸ்க்குக்கும் அதிகம் பாயிண்ட் வரும். எனக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அந்த 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது டெய்லி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது போன மாதம் வீடியோ. இந்த பாதியிலேருந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து பாருங்க, கோல்டு பாயிண்ட் வந்து 750 பாயிண்ட் மேலே தான் அதிகமாக வரும். ஸோ ஸ்டார்டிங் வீடியோ தான் 4 மினிட் வீடியோ. அது இப்போ வீடியோ இந்த மாதத்துது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சர்ச் பண்ணி மறுபடியும் இதுலேயும் இது பண்ணியிருக்கேன். போன மாதம் வீடியோலையும் ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட் தான் ஒர்க்கு. ஸோ அப்புறம் இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேங்க. என்ன சொல்கிறதுன்னு ஆல்ரெடி சொன்ன வீடியோவே ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கேன் போயில. ஸோ இந்த இடத்துல ஏதாவது சர்ச் பண்ணுங்கள், தமிழ் நியூ சாங்ஸ், நியூ மூவிஸ். சும்மா சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் வந்து வெளியே வந்துடுங்க. அப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் கிளிம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. சம்டைம் கிளிம் இருந்தால் கிளிம்மன் கொடுத்துருங்க, அதுவே வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ 2 ஆப்ஷனில் சர்ச் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஒரு டைம் பேக் வந்துடணும், அவ்வளோதான். ஸோ தமிழ் நியூஸ் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து மொபைல் எலக்ட்ரிஷியன் ஆப் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு வருஷத்தில் 1800 ரூபாய் 1800 rupees எடுக்க முடியும்னு உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஆனால் நான் வந்து ஒரு 6 மந்த்லேயே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 5 மந்த்லேயே, ஆமாம் 5 மந்த்லேயே 1000 rupees எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் ஆல்ரெடி போன வீடியோலேயே. 5 மந்த்தில் 1000 rupees. அப்போ எனக்கு 1 இயரில் 2000 rupees எடுக்கலாம். ஸோ மொபைல் எலக்ட்ரிஷியன் ஆப்பில் பிளிங் ஆப்லேயும் நீங்கள் மந்த்லி எடுக்க முடியாது. இதுலேயும் ஒரு 5-6 மந்த்லேயும் நீங்கள் 1500 gift கார்டு எடுக்க முடியும் அமேசானில். 2 அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, வேற ஒரு மொபைல்லையும் இல்லை இந்த மொபைல்லையும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, அது கிளிக் பண்ண இமேஜ் வந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட் டேல அப்படியும் காமிக்கும். அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். பசில் ஆப்பு பசில் காமிக்குது. ஸோ டெய்லி பண்ணுறதில்ல, ஒன் டைம் கிளிக் பண்ணேன். 47 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கோங்க. நான் ஒர்க் வீடியோ காமிச்சேன், ரிஜிஸ்டர் வீடியோவும் காமிச்சிட்டேன். சைன் அப்னு கிளிக் பண்ணி இமெயில் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். மோர் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.